உலகத் தமிழர்கள் யாவருக்கும் என் அன்பும் வணக்கமும். நமது இமெயில் தமிழ் ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை நல்குமாறு மிகவும் பணிவோடு வேண்டுகிறேன். நன்றி. திருவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்த இந்த காணொளி. விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி 2 ஊராட்சி ஒன்றியங்களை உள்ளடக்கிய பகுதி. ஒன்று வத்திராயிருப்பு, ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர். வத்திராயிருப்பு ஒன்றியத்தில் 27 கிராம ஊராட்சிகள் இருக்குது. திருவில்லிபுத்தூர் ஒன்றியத்தில் 29 கிராம ஊராட்சிகள் இருக்குது. இந்த 2 ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்களிச்சுட்டு ஒரு நல்ல மக்கள் பிரதிநிதியை நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். இதுவரைக்கும் தேர்வு செய்யப்பட்ட தேர்தல் ஆரம்பிச்ச காலங்கள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பகுதியிலுடைய மக்களுடைய வேதனை சோதனைய, அவர்களுடைய வறுமையை நீக்கும் அளவிற்கு யாரும் செயல்பட்டாங்களா அப்படின்னா, நீங்க முன்னாடி இருக்கக்கூடிய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தடவை தனிச்சு நின்று வெற்றி வாகை சூடிய ஐயா தாமரைக்கனிக்கு இந்த பகுதியில ஓரளவுக்கு அந்த காலகட்டங்கள்ல கொஞ்சம் நல்ல பேர் இருந்துச்சு. மக்கள் என்ன கோரிக்கை முன்வைத்தாலும் கூட அவங்களுக்கு செய்வாங்க அப்படிங்கிற ஒரு நிலை இருந்தது. அதற்கடுத்து ஒரு நல்ல ஒரு மகன் இந்த திருவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில வரல. இங்க பாத்தீங்கன்னா ஐயா காமராஜர் காலத்துல நூற்பாறைகள் நிறைய கொண்டு அந்த மக்களுடைய வறுமையை நீக்கும் விதமா தொழிற்சாலைகளை நிறைய கொண்டு வந்தாங்க. அதுல கமிஷனாக ஜப்பான்ல இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு நூற்பாலை இந்த ஸ்பின்னிங் மில்ல இருந்து இறக்கப்பட்டது. அவன் கமிஷன் தர்ற முன் வரும்போது அது இங்க இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் மூலமா தெரிந்து கொண்ட ஐயா காமராஜர் அவர்கள், முதல்வராக இருந்த ஐயா காமராஜர் அவர்கள், அந்த கமிஷனுக்கு பதில் அவனை 300 மிஷின் எல்லாம் கொடுத்து நமக்கு உதவ சொல்லி கோரிக்கை வச்சுட்டு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டுறவு மில் வந்துச்சு. அது ஸ்பின்னிங் மில்லு. அதுல எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா இப்ப கடைசியா ஒரு 10-25 வருஷத்துக்கு மேல அது பூட்டப்பட்டு பாம்புகளோட சரணாலயமா அது மாறி போய் கிடக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தொழிலாளர்களை கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட தொழிலாளர் பெருமக்கள் அந்த இடத்துல வேலை செஞ்சு போன பரபரப்பா இருந்த இடம் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டுறவு மில் இன்னைக்கு முடக்கப்பட்டு கிடக்கு. இதெல்லாம் பேசுறதுக்கு எந்த மக்கள் பிரதிநிதி எம்எல்ஏவும் இதுவரைக்கும் பேசல. அதே மாதிரி அழகர் அணை திட்டம், வருஷநாடு பாதை திட்டம் இதெல்லாம் கிடப்பாவே கிடக்குது. அழகர் அணை திட்டத்துக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் கேரளா அரசு முட்டுக்கட்டை போடுறத காரணம் சொல்லி நிறுத்திக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த அளவிற்கு இன்னைக்கு இந்த மக்களுடைய வறுமை மொத்தமா தீர்ற அளவுக்கெல்லாம் பெரிய திட்டங்களை கொண்டு இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை, பன்னாட்டு தொழிற்சாலை ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவுமே கிடையாது. இருக்கிறவன் பூரா ஊழல்வாதியாத்தான் தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டு போயிட்டானே தவிர, சாதாரணமா உள்ள வர்றான். உள்ள வந்துட்டு அந்த 5 ஆண்டு கழிச்சு போகும்போது பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 200 கோடிக்கு அதிபதி அவன் வெளியே போறான். அந்த அளவிற்கு இந்த அரசியல் என்பது ஒரு பணங்காய்க்கும் மரம் மாதிரி இன்னைக்கு மாறி போச்சு. அதனாலதான் அவன் வாக்கை வாங்கக்கூடிய ஒரு எளிநிலைக்கு வந்துட்டான். வாக்கை வாங்குறான்னா இன்னைக்கு எப்படி நம்ம காசு கொடுத்து ஒரு துணிமணியை போய் கடையில வாங்குறோமோ, காசை கொடுத்து காய்கறி கடைகள்ல போய் பொருளை வாங்குறோமோ, அதை போல ஒரு சந்தை பொருளாக்கிட்டான். வாக்குங்கிறது ஒரு புனிதமானது. ஏன்னா ஒரே ஒரு முறையில நம்ம வாக்கு செலுத்துறோம். 5 ஆண்டு அவனை எந்த கேள்வியும் எழுப்ப முடியாத ஊமைகளாக நம்ம நிற்கப்படுறோம். அதை மறந்துடக்கூடாது. மான தமிழர் கூட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அதிகாரம், விரல் நுனியில் அதிகாரம் இருக்குன்னு வாயில தான் பேசுறாங்களே தவிர, அந்த அதிகாரத்தை இந்த மக்கள் சரியா பயன்படுத்துறானா அப்படிங்கிறத யோசிக்கணும். கொஞ்சமாவது உப்பு போட்டு, அரை உப்பு உப்பு போட்டு சாப்பிடுற மான தமிழர் கூட்டம் கூட கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன கழுதைக்கு அவன் நமக்கு பணம் கொடுக்கணும்? எதுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும்? ஓட்டுக்கு பணம் கொடுக்கறான்னாலே அந்த இடத்துல ஒரு நல்ல வேட்பாளரா ஜெயிக்க விடாம தடுக்கக்கூடிய ஒரு வேலியை போடுறான்னு பொருள். 6 பேர் 5 பேர் நிக்கிறான், 10 பேர் கூட நிக்கிறான். நல்ல ஆம்பளை, உங்க ஆத்தாங்கப்ப மேல உன் குலவை மேல சத்தியம் பண்ணிட்டு ஓட்டுக்கு துட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி நில்லு ஆம்பளை. நீ ஆம்பளை, உனக்கு எதுக்குடா வேட்டி சட்டை? ஓட்டுக்கு துட்டு கொடுக்குறவனுக்கு எதுக்குடா வேட்டி சட்டை? அம்மனம் அலைய வேண்டியதானடா நாயே. இந்த துட்டு எப்படி உன் மானத்தை மறைக்கிறதுக்கு ஆடைகளை போட்டு உன் மானத்தை மறைக்கிறியோ, மானத்தை எதிரி மக்களை மானத்தை உருவது போல நீ ஓட்டுக்கு துட்டு கொடுக்குங்கிற கலாச்சாரம்ங்கிறது கேவலம் இல்லையா? நான் என்ன கேட்கிறேன், அவன் கொடுத்தே பழகிட்டான். இந்த மக்களை இலவசங்களை கொடுத்து அறுவடை செய்யறது, இந்த மக்களுக்கு ஓட்டுக்கு துட்டு கொடுத்து இந்த மக்களை கரையம் வாங்குவது, சூடத்தை அடிச்சு சத்தியம் வாங்குறது, தண்ணி மேல சத்தியம் வாங்குறது, பால் செம்புல வச்சு சத்தியம் வாங்குறது, இந்த மடப்பைய மக்கள் இதெல்லாம் நம்புது. அவன் 1ஆம் நம்பர் திருட்டு முள்ள மாதிரி நாய். நல்ல நாய் என்ன மயிருக்கு துட்டு கொடுக்க போகுது? கேவலங்கட்ட நாய், நல்ல தாய் தாப்பனுக்கு பிறக்காத நாய் தான் ஓட்டுக்கு துட்டு கொடுக்கும். நல்ல ஒரிஜினல் விந்துக்கு பிறந்த எவனோ ஓட்டுக்கு துட்டுக்கோமான எதுக்கடா? ஏலே, நீ செய்ய வாரியது அறம் சார்ந்த அரசியல் பிழைப்பு செய்ய வர. அரசியல் பிழைப்புக்கு அறம் தான் அடிப்படை மூலக்கூற்று. இங்க என்ன இருக்குது?
இங்க நீ கொடுக்கும் போதே நீ ஒருத்தனை ஓட்டுக்கு பணம் கொடுக்கறதுனால நீ ஒரு திருடன், அக்குமார் திருடன். இதை மக்கள் புரிஞ்சுக்கிறணும். எனக்கு ரொம்ப எல்லாம் வேணாமுங்க, அவன் 200 கொடுக்குறேன், 300 கொடுக்குறேன், 400 கொடுக்குறேன், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்ட்ட எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு. நாராயணா, நீ ரொம்ப நல்லவதேன். நீ அவன் திருட்டு போயெல்லாம் இருந்துட்டு போறான், அவன் எவ்வளவு கொடுத்து போறான், நீ ஒரு 50 ரூபாயை கூடப்பா அவனுக்கு ஓட்டு போடுறோம் இப்படின்னு கேட்ட பெருமக்கள், ஏராளமான பெருமக்கள் இருக்காங்க இந்த பகுதியில. அப்ப என்ன கொடுமைனா, ஓட்டுக்கு துட்டுங்கிறத ஒரு அவங்க மனசுக்குள்ள கொண்டு போய் அப்படி ஒரு உளவியல் தாக்குதல் உண்டு பண்ணி அந்த மக்களை எப்படா தேர்தல் வந்துருச்சா, எவன்டா துட்டு கொடுப்பான், 2000 கொடுப்பானா, 3000 கொடுப்பானா, 5000 கொடுப்பானா, பேசுபொருளா மாதிரி இருக்கு. எவ்வளவு கொடுக்க போறான், பட்டுவாடா கொடுக்க போறான். 20 நாள் ஆயிடுச்சு, இன்னும் பணம், இன்னும் 20 நாள் தேர்தலுக்கு இருக்கு, இன்னும் பணம் பட்டுவாடா செய்யலையே. என்ன காரணம்? இப்படி மக்களை புலம்ப வச்சிருக்கான், மக்களை பேச வச்சிருக்கான். ஒரு சில பகுதியில நாளிதழ்ல நம்ம பாக்குறோம், என் பகுதியில வாக்குக்கு பணம் கொடுக்கலன்னு வீதியில இறங்கி மக்கள் போராடுறான். பட்டுவாடா பண்ணல. அப்ப தேர்தல் ஆணையம் என்ன புடுங்குற வேலை பார்க்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வரணும். தேர்தல் ஆணையம் எதற்காக அமைக்கப்பட்டது? தேர்தலை நல்ல முறையில் நடத்துது. ஓட்டுக்கு துட்டு கொடுக்குறான். இதுவரைக்கும் உன்னுடைய இந்த தேர்தல் ஆரம்பிச்ச காலத்துல இன்னைக்கு வரைக்கும் எவனையாவது தண்டிச்ச வரலாறு உண்டா இந்திய திருநாட்டில்? இதுவரைக்கும் தேர்தலுக்கு பணம் கொடுத்த இந்த பயலை, இந்த கம்நாட்டிய நான் கைது பண்ணியிருக்கேன், இவனை அரசியல்ல 10 ஆண்டுக்கு நிக்கிறதுக்கு தடை பண்ணியிருக்கேன் அப்படிங்கறதுக்கான ஏதாவது ஒரு வேலை செஞ்சிருக்கா? இல்ல அவன் சொத்து பத்தை முடக்கிருக்கா? எப்படா நீ ஓட்டுக்கு துட்டு கொடுத்த அப்படின்னு கேட்கறீங்களா? காய்கறி வித்துட்டு போறவன் தாய் தப்பனை ஆஸ்பத்திரியில இறக்குறவன் அப்ப கொண்டு போறவன் எல்லாம் கொண்டு போய் முடக்கி கொடுக்குறீங்கல்ல. இந்த பறக்கும் படைங்கிற ஒரு நொண்டிப்படை அப்ராணி சப்ராணிட்ட காட்டுறவங்க வேகத்தை, நொட்டுற வேகத்தை அந்த உண்மையிலே பணம் பட்டுவாடா செய்யறான் பாருங்க, அவன்கிட்ட போய் காட்டணும். 2 மாசத்துக்கு முன்னாடியே கொண்டு அங்கங்க பெட்டி பெட்டியா இறங்கிருச்சுன்னு சொல்றாங்க. அங்கங்க இறங்கி தயார் நிலையில இருக்கு. அந்த தேர்தல் கரெக்டா 1 வாரத்துக்கு முன்னாடி கொடுக்கணும், இல்லைன்னா போய் வாங்கி செலவழிச்சுட்டு போயிருவாங்க. மக்களை எதுலயும் அவன் நம்பல. முழுக்க ஒரு வியாபார சந்தை பொருளா மக்களை பாக்குறான். இந்த திராவிட அரசுகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய 2026 ஆட்சி வரவுன்னு சொல்லி ஒரு அந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோ கொடுத்திருக்கு, தேர்தல் அறிக்கையை கொடுத்திருக்கு. அதை படிச்சு பாருங்க, எப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கறதுல மிகப்பெரிய ஒரு கனவு கொண்டு ஒரு மகன் நிக்கிறான். அது சீமான்ங்கிற ஒரு சாதாரண ஆளாக நீங்க பார்த்து கடந்துடக்கூடாது. உண்மையிலேயே இந்த மண்ணையும் மக்களையும் காதலிச்சு இவர்களை புறையோடி போய் இந்த மக்களை காதலிக்கக்கூடிய ஒரு தலைவன் செந்தமிழன் சீமான். நீங்க மறந்துடக்கூடாது. நீ என்ன 10-15 வருஷமா உங்களுக்கு கத்திட்டேன்டா, என்னை கைவிட்டீங்கன்னா என் பாவம் கூட உங்களை சும்மா விடாரா. இந்த தமிழ்நாட்டு மக்களை பார்த்து சீமான் கேட்கக்கூடிய நிலையில கொண்டு இந்த தமிழர்கள் தமிழர் கூட்டம் விட்டுட்டீங்களே அப்படின்னு நினைக்கும் போதே நம்ம கவலையா இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க. பொண்டாட்டி உள்ளே சரியா பார்க்காம, தொண்டை பேச முடியாம தொண்டை கட்டி தொண்டை அப்படியே முழுசா மைக்கு முன்னாடி, அந்த ஒளி வாங்கிக்கு முன்னாடி பேசி அந்த மகனோட தொண்டையோட நுண் நரம்புகள் அத்தனையும் பாதிப்படைஞ்சு பேசக்கூட முடியல. பின்னாடி பாத்தீங்கன்னா பின்னாடி திரை காணொளி ஓடுது. நான் வந்தா என்ன செய்வேண்டா அப்படிங்கிறத வெறும் வாய்மொழி சொல்லாம திரைமொழியிலையும் காட்டி இந்த மக்கள்கிட்ட உங்களை நம்பி நிக்கிறத தவிர சீமான் வேற எந்த பெரிய தப்பும் என்னை பொறுத்த அளவுக்கு செய்யல. எல்லா போராட்டங்களுக்கும் சீமானை அழைக்கக்கூடிய தமிழர் கூட்டம் எந்த பிரச்சனை என்றாலும் ஓடுறா, சீமானை கூப்பிடுறா அப்படிங்கிற ஒரு நிலை வந்துருச்சுல. எல்லா கூட்டத்துக்கும் கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம நீங்க ஓட்டே செலுத்தினீங்களா, அந்த இடத்துல முகமலர்ச்சியோடு உங்களாக நின்று உங்களை ஆரத்தழுவி உங்களுக்காக பேசக்கூடிய ஒரு மகன் சீமானை தவிர யார் இருக்கா? இந்த மகனையும் இந்த மகனின் கூட்டத்தையும் நீங்க சட்டசபை தமிழ்நாடு சொர்க்கம் ஆகுமா ஆகாதா யோசிச்சு பாருங்க. ஒரு முறை நான் கேட்கக்கூடிய ஒரே ஒரு முறை இந்த தமிழர்கள் கூட்டம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தணும். திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில இங்க இருக்கக்கூடிய நெசவாளர் பெருமக்கள் அதிகம். அருப்புக்கோட்டையில இந்த நெசவாளர் பெருமக்களுக்காக சீமான் நடத்திய ஒரு மாபெரும் பிரமாண்டமான ஒரு பொதுக்கூட்டத்தை நீங்க பார்த்திருப்பீங்க. பெரிய அளவுல ஒரு பொதுக்கூட்டம். இந்த நெசவாளர் பெருமக்களுடைய கண்ணீரை துடைக்கும் விதமா ஒரு காணொளி ஒண்ணு வெளியிட்டு அந்த கூட்டத்தில் அண்ணன் பேசிய ஒரு 45 நிமிட காணொலியை நீங்க எடுத்து பாருங்க. அவ்வளவு பிரமாதமான ஒரு காணொளி. அது ஒரு உரை வீச்சது. ஒரு நெசவாளியாகவே நின்று பேசினார். ஒரு சேலையை நெய்வதற்கு ஒரு தமிழர் கூட்டம், அந்த சாலியர் என்று சொல்லக்கூடிய பத்ம சாலியர் என்று சொல்லக்கூடிய அந்த மக்கள் 60,000 முறை தன்னுடைய காலை அசைக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற ஒரு புள்ளி ஓரத்தோட வச்சு நொறுக்குனார் அன்னைக்கு. இந்த சாலியர் பெருமக்கள் பெருவாரியா அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமா இருக்கிறீங்க. இந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு சீமான் என்ன செஞ்சாருன்னா, என்னுடைய தொப்புள் குடி உறவான தமிழ் குடியில மூத்த தமிழ் தாயின் மக்கள்ல அவன் ஒரு ஆள்றா. அவன் என்னிலிருந்து அவன் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டானே தவிர அவன் வேற்று கிரகத்திலிருந்து வந்தவன்ல, வேற்று நாட்டிலிருந்து வந்தவன் அல்ல. அவனை என்ன மயிருக்கா சிறுபான்மைன்னு சொல்ற? அந்த சிறைவாசிகளை விடுவிக்க இன்னும் அந்த 30 ஆண்டு, 35 ஆண்டு, 40 ஆண்டு
எத்தனை சகோதரிகள் கண்ணீர் வடிச்சாங்கன்னு தெரியுமா? அந்த சிறைவாசிகளை மீட்கக்குள்ளியும் அந்த இஸ்லாமிய மக்களுக்காக போராடியது யாரு? இந்த மகன் எங்க அம்மா அண்ணம்மா பெத்து ஊருக்கு உழைக்க போட்டிருக்காள்ல எங்க அம்மா, அந்த பெத்த மகன் சீமான் தான் பேசுனது. சிறைவாசிகளை மீட்புக்கு அதுல ஒரு சகோதரி கண்ணீர் வடிச்சதெல்லாம் அந்த பார்த்திருந்தா உண்மையிலேயே தமிழர்கள் கூட்டம் அத்தனை பேர் ரத்த கண்ணீர் வடிச்சான். அந்த அளவிற்கு என் குழந்தை பிறக்கும் போது என் மகன் என்னுடைய கணவன் உள்ளே போனாலும் இன்னும் வரல அப்படின்னு கதறினதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த இஸ்லாமிய மக்களை சிறுபான்மைன்னு சொல்லி முத்திர குத்தி ஒத்த சீட்டு 2 சீட்டுக்கு இந்த திராவிட கட்சிகள் அவர்களை அந்த நோம்பு நேரங்கள்ல தொப்பி அணிஞ்சு அவன் இஸ்லாமிய வேடம் போட்டு இந்த இஸ்லாமிய மக்களுடைய ஓட்டை அறுவடை செய்வானே தவிர இந்த இஸ்லாமிய மக்களாக இஸ்லாமியனாகவே மாறி அவனுடைய துயரத்தை உள்வாங்கி கொண்ட தலைவனாக நிற்கிறானா? இல்ல. ஆனா நின்றது யாரு? சீமான். இங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அல்லாவின் பெயரால் அந்த 5 வேளை தொழுகை நடத்தக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள், நீங்க இறைவணக்கம் செலுத்தும் போது நீங்க நாம் தமிழர் கட்சி ஒரு நொடி யோசிச்சு பாருங்க. நிச்சயமாக சொல்றேன், சீமானை தவிர்த்து நீங்க வேற ஒரு மகனை நீங்க பார்க்க முடியாது. அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலை பேசக்கூடிய ஒரு தலைவன் உலகத்தில் ஒரே ஒருவன் உயிரோட்டமாக இருக்கிறான்னா அது சீமான் ஒருவன் தான். ஒரு பட்டாம்பூச்சி இருக்குல்ல, என் அன்புக்குரிய உறவுகள் புரிஞ்சுக்கணும், ஒரே ஒரு பட்டாம்பூச்சி, அந்த பட்டாம்பூச்சியோட சிறகு அடிக்கும் ஓசை நின்றால் கூட அதோட எதிரொலிப்பு பசிபிக் கடல்ல இருக்குன்னு சொல்லுது ஒரு ஆய்வு சொல்லுது. சிறகடிக்கும் ஓசை நின்றால் கூட அதோட எதிரொலி, அதோட பாதிப்பு பசிபிக் கடலில் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. என் அன்புக்குரிய உறவுகள் புரிஞ்சுக்கணும், ஆடு மாடுகளுக்கும் அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியல் பேசக்கூடிய தலைவன் உலகத்துல நடப்பு காலத்துல நம்மோடு வாழ்கிறான் என்றால் அவனை நீங்கள் உச்சாமினி கொம்பில் நீங்க வந்து உட்கார வச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாய கடமைக்கு நம்ம வந்துட்டோம். அடுத்து பெருவாரியாக இருக்கக்கூடியது மல்லரெனும் தேவேந்திர குல வேளாளர்கள். இந்த மல்லரெனும் தேவேந்திர குல வேளாளர் பெயரானைக்கு குரல் கொடுத்த முதல் தலைவன் வந்து அண்ணன் சீமான். இது எங்க? பரமக்குடியில் ஐயா தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய நினைவிடத்துல வச்சு இந்த 7 உட்பிரிவை வந்து நீங்க வந்து ஒன்றிணைச்சு தேவேந்திர குல வேளாளர்னு அவனுடைய குடியீட்டு பெயர்ல வந்து நீ பேரை குடுறா அப்படின்னு கேட்டது யாரு? இந்த ஆண்மகன் செந்தமிழன் சீமான். 2வது, இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்காக தேனியில் நடந்த ஒரு மிக பிரமாண்டமான பொதுக்கூட்டம். அந்த பொதுக்கூட்டத்தில் இந்த தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாழ்வியல் வரலாற ஒரு 18 நிமிட காணொலியாக அந்த திரையில் போட்டு காட்டிய போது ஒட்டுமொத்த அந்த பட்டியல் வெளியேற்றத்திற்காக நடந்த கூட்டம் அங்க பல சாதி மக்கள் பெருமக்களையும் ஒன்றிணைச்சு அவர்களுடைய ஒருமித்த கோரிக்கையாக அந்த கோரிக்கையை இலவச்சாம் பாருங்க சீமான் அங்க உயர்ந்துட்டான்டா தலைவனாக சீமான் வந்து. அதனால இந்த மல்லரனும் தேவேந்திர குல வேளாளர்களுக்கும் உங்களுக்கும் நமக்கும் உண்மையிலே சொல்றேன், சீமானுக்கும் நமக்கும் ஒரு தொப்புள் குடி உறவு இருக்குங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. பல்லரே பாண்டியர்னு சொல்லி உறக்க சொன்னதுனால அண்ணன் சீமான் பட்ட காயங்கள், சீமான் பட்ட சொல்லடிகள், சீமான் பட்ட வேதனைகள் கொஞ்ச நஞ்சம் இல்ல. எதுக்காக சொல்லணும்? வரலாறாகவே சொல்றதுக்கே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு தேக்க நிலை இருக்கு. அந்த தேக்க நிலையெல்லாம் ஒட்டச்செறிஞ்சு இந்திய திருநாட்டில் எவனாவது ஒருத்தன் இந்த தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாழ்வியலை இவ்வளவு தூரம் உயர்த்தி பேசினான்னு நீங்க சொல்லுங்களேன். தேவேந்திர குல வேளாளர் பேராணையை பாரதிய ஜனதா பெற்றுக் கொடுத்தது எதற்காக? தமிழ்நாட்டில் தான் கால் ஊன்றுவதற்காக இந்த மக்களை வந்து ஒரு முதுகெலும்பு கேடயமாக பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தவிர அவர்கள் எந்த சித்தாந்தமும் வச்சு செய்யல. ஆனா இன்னைக்கு சீமான் அவர்கள் தொடர்ந்து இந்த தேவேந்திர குல வேளாளர்களை ஆராதிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறோம். அப்ப இந்த தேவேந்திர குல வேளாளர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களும் உறுதியாக நன்றி கடனில் ஆகச் சிறந்தவர்கள் என்பதை இந்த வரும் தேர்தலில் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில வெற்றி வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ள கரிகால பாண்டியனுக்கு நீங்க வாக்கு செலுத்தணும். கரிகாலனுக்காக நீங்க வாக்கு செலுத்தணும் நான் கேட்கவே மாட்டேன். கரிகாலனை போன்ற 234 தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கும் சேர்த்தே நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, ஒவ்வொரு தொகுதியிலையும் உண்மையிலே நான் மதுரை கிழக்கு, மதுரை மேற்கு, மதுரை தெற்கு, மதுரை வடக்கு, நான் மதுரை சந்து பொந்து எல்லாம் நான் தான் அப்படின்னாருல நடிகர் விஜய் சொன்னார் இல்லையா? அதெல்லாம் அங்க அந்த கட்சிக்கு தாவேக்காக பொருந்தாது, நாம் தமிழர் கட்சிக்கு 100 விழுக்காடு பொருந்தும். 234 தொகுதியிலையும் முகமாக நிற்பது உண்மையிலேயே சீமான் அவர்கள் தான். சீமான் அவர்களுடைய கோட்பாட்டுக்கு கிடைச்ச ஓட்டு தானே தவிர இன்னும் வந்து கிளை கூட அமைக்கப்படாத ஒரு கட்சியாகத்தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. அப்படி இருந்தும் கூட வாக்கு சதவீதம் தொடர்ந்து உயர்ந்து கொண்டே போவது உண்மையிலேயே உறுதியாக அந்த ஆட்சி கட்டிலே உறுதியாக அன்னம்மாள் பெற்றெடுத்த மகன் உறுதியாக அந்த நாற்காலியிலே முதலமைச்சர் நாற்காலியில அமர்ந்தே தீர்வான், சகல பிரச்சனைகளும் தீர்த்து வைக்கப்படும்ங்கிறது இன்னைக்கு அண்ணன் பேசக்கூடிய பொதுக்கூட்டத்தின் பின்னூட்டமாக ஓடக்கூடிய காணொலியை பார்க்கிற அத்தனை உறவுகளுக்கும் தெரியும். அவ்வளவு பெரிய கனவு, ஒரு கனவுதான் ஒரு மனிதனை வந்து நகர்த்தி சொல்லும் அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. கனவுதான் மனிதனை நகர்த்தி சொல்லும்.
அதுக்கடுத்து கம்மலர் சமூகத்து உறவுகள், கோனார் சமூகத்து உறவுகள், கோனார் சமூகத்து உறவுகளும் நீங்க சாதாரணமா அண்ணன் சீமானை கடந்து விட முடியாது. ஆடு மாடு மேய்ப்பதற்காக தேனியில அந்த குரங்கணி பகுதியில அண்ணன் ஆடு மாடு தகர்த்து ஆடு மாடை மலைகளை கொண்டு போய் மேய வைத்த ஒரே ஆண்மகன் அண்ணன் செந்தமிழன் சீமான். அப்ப எல்லா மக்களோட பிரச்சனையை தன் பிரச்சனையாக ஏற்றுக்கொண்ட இந்த தலைவனுக்கு அந்த விவசாயி ஏற்கலப்பை தாங்கி நிற்கிற விவசாயி சின்னத்திலே இந்த தமிழர் கூட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே என்னை நேரடியாக அறிந்தவர்கள், என் மூலம் பயனடைந்த பெருமக்கள், எனக்கு வேண்டிய நண்பர்கள், என்னுடைய சகல சாதிய நண்பர்கள் அத்தனை பேருக்கும் நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே எத்தனை பேர்னாலும் போட்டி ஓடட்டும், எல்லாம் ஓட்டுக்கு துட்டு கொடுக்க வரிஞ்சு கட்டிட்டு வருவான். எல்லாத்தையும் புறந்து நிறுத்தி தமிழர்கள் ஒரு நொடி எல்லா பிரச்சனைக்கும் முன்னாடி ஓடி வந்து நிக்கிற இந்த சீமானுக்கு நம்ம வாக்கு செலுத்துவோம்ங்கிற ஒரே ஒரு முடிவெடுங்க. நீங்க எடுக்கக்கூடிய அந்த நல்ல முடிவு தமிழ்நாட்டின் மிகப்பெரிய ஒரு வெளிச்சமாக பரவும். நிச்சயமாக சீமான் தமிழ்நாட்டில் முதல்வனாக இந்த ஒரு நாற்காலியில போய் சீமானை அமர வைத்து விட்டால், ஒரு தடவை கண்ட கலிசடைகளுக்கெல்லாம் கொடுத்து பார்த்தோம்ல, ஏங்க மாத்தி கொள்ளையடிக்கிற கூட்டமே ஆளணுங்கிறது என்ன தலையெழுத்தா? இவன் ஒரு திருடன், அவன் ஒரு திருடன். இந்த 2 திருட்டு பேட்டி மாத்தி சாவியை கொடுத்துட்டு என் கல்லாப்பட்டியில இருந்த பொருளெல்லாம் காணா போச்சுன்னு கதறது எந்த விதத்தில் நியாயம்ங்கிறத யோசிச்சு பாருங்க. எங்க 2 பேரும் திருடங்க, அவன்கிட்ட என்ன மயிருக்கு நம்ம சாவியை கொடுக்கணும்? ஒரு நல்ல தாய் தாப்பனுக்கு பிறந்தவன்கிட்ட கொடுங்களேன் சாவியை. அந்த சாவி எதுல கொடுக்கணும்? அந்த விவசாய சின்னத்தை தாங்கி இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு 234 தொகுதியிலையும் நீங்க கொடுக்கணும். கொடுங்க, இந்த ஒரு முறை கொடுங்க. உறுதியாக வெல்வான் விவசாயி அப்படிங்கிற ஒரு கோட்பாடு தமிழர் கூட்டம் எடுத்துருச்சு. உறுதியாக இந்த முறை 1 கோடிக்கும் மேலான வாக்கு உறுதியாக நாம் தமிழர் கட்சிக்கு விழுந்தே தீரும். உறுதியாக பாரதமே பணிந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு தலைவனாக சீமான் இன்னும் பெரு நெருப்பு கொண்டு ஒரு தலைவனாக உறுதியாக உயர்வான்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை என்னுடைய நட்பு பெருமக்களுக்கும் நட்பு சக்திகளுக்கும் இந்த ஊடகத்தை பார்க்கக்கூடிய காணொலியை பார்க்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நான் அன்பாக வேண்டக்கூடிய ஒரே ஒரு செய்தி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வத்திராயிருப்பை சேர்ந்த கரிகால பாண்டியன் அந்த விவசாய சின்னத்தில் போட்டியிடக்கூடிய சகோதரனுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் உங்களுடைய பொன்னான வாக்கை இந்த ஒரு முறை சிந்தாமல் சிதறாமல் கவனச்சிதறவுக்கு கொஞ்சம் கூட நீங்க கொடுக்காதீங்க. அவன் சத்தியை வாங்குவான், பொய் சத்தை வாங்குவான், தண்ணியில சத்தி வாங்குவான், பாலில் சண்டை வாங்குவான், மஞ்சள் தண்ணியை கலக்கி சத்தியை வாங்குவான், ரூபாயை கொடுப்பான், என்னத்தினாலும் ஒண்ணு செய்வான். நீங்க கொடுக்கல நாங்க கண்டுபிடிச்சு போடுவோம்னு அப்பராணி சப்பராணி மக்களை மிரட்டுவான். எந்த மிரட்டலுக்கும் அடிபணியாம சுதந்திரமா நீங்க இந்த ஒரு முறை வெள்ளனா ஓடிருங்க. அடிக்கிற வெயிலுக்கு நீங்க தாங்க முடியாது. வெள்ளனா 7 மணிக்கே போய் நிறைஞ்சிருங்க, வாக்குச்சாவடியில் நிறைஞ்சிருங்க. ஓடி போய் வேக வேகமா 10 மணிக்குள்ள உங்களுடைய வாக்கை செலுத்திட்டு வெளியே வந்துருங்க. உறுதியாக இந்த முறை நீங்க ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதி மட்டுமல்ல 234 தொகுதியிலையும் நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க. தொண்டை தண்ணி வத்த தளக்க அப்படியே ரத்த நாளங்கள் வெடிக்க இந்த மக்களுக்காக 15 ஆண்டு காலம் ஒரு மகன் பேசுகிறான் என்றால் அந்த மகனை நீங்கள் தவற விட்டு விடாதீர்கள். அந்த மகனுடைய சாபத்திற்கு உள்ளாகாதீர்கள். உறுதியாக சீமானை காப்பாற்றுங்கள். சீமானுக்கு வாக்கு செலுத்துங்கள். நாம் தமிழர் கட்சியை உறுதியாக ஆட்சி கட்டில் அமர்த்தி பாருங்கள். இந்த நாடு சொர்க்கமாக மாறுவதை நீங்கள் கண்ணால் உறுதியாக பார்ப்பீர்கள். அத்தனை வேட்பாளரையும் அவ்வளவு துல்லியமா எடுத்து வச்சிருக்காரு. அந்தந்த பகுதியில இருந்து அவங்க செய்யக்கூடிய வேலைகள்லாம் பார்த்தா அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு. அந்தந்த வேலையை அவங்க கொடுத்திருக்க வேலையை ஒழுங்கா செய்யறாங்க. நம்ம மக்கள் வெகுஜன மக்கள் ஒண்ணுதான் செய்யணும். விவசாய சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்துங்க. அந்த ஏற்கலப்பை தாங்கி நிற்கக்கூடிய விவசாய சின்னம் உங்களின் சின்னம் விவசாய சின்னம். ஏழை எளிய மக்களினுடைய சின்னம் விவசாய சின்னம். கத்தி சாகக்கூடிய ஒரு தலைவனின் சின்னம் விவசாய சின்னம். சீமானின் சின்னம் விவசாய சின்னம். ஒரு வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவனின் சின்னம் விவசாய சின்னம். ஏழை எளிய மக்களில் ஒருவனாக பிறந்த ஒரு மகனின் சின்னம் விவசாய சின்னம். மறந்து விடாதீர்கள். இந்த விவசாய சின்னத்திற்கு உங்கள் பொன்னான வாக்கை செலுத்துங்கள். இந்த நாடு பொன்னாக மின்னுவதை நீங்கள் கண்ணால் காண்பீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.